அரசியல் கட்சி ஆரம்பிச்ச தமிழ் ஆக்டர்ஸ் யாரெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். நம்பர் 1 எம்.ஜி. ராமச்சந்திரன். அக்டோபர் 17, 1972ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. ஜூன் 30, 1977 அப்போ நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆனாரு. 1977ல இருந்து 1987 வரைக்கும் தொடர்ந்து 10 வருஷமும் 5 மாசமாகவும் தமிழ்நாடோட முதலமைச்சரா இருந்தாரு எம்ஜிஆர். நம்பர் 2 சிவாஜி கணேசன். பிப்ரவரி 10, 1988 தமிழக முன்னேற்ற முன்னணின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. சினிமால பெரிய லெவலுக்கு வந்த மாதிரி அரசியல அவரால் பெரிய லெவலுக்கு வர முடியல. 1989 தமிழ்நாடு சட்டமன்ற எலெக்ஷன்ல நின்னாரு. பட் ஆனா அவரால் ஜெயிக்க முடியல. நம்பர் 3 பாக்கியராஜ். 1989ல எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. என்னென்னவோ ட்ரை பண்ணாரு. ஆனா ஒரு பெரிய கட்சியா வர முடியல. இப்போ அந்த ஒரு கட்சி இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. நம்பர் 4 கேப்டன் விஜயகாந்த். செப்டம்பர் 14, 2005 அன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. கட்சி ஆரம்பிச்சு அடுத்த வருஷமே திமுகவோட எதிர்கட்சி ஆனாரு. ஆனா கடைசி வரைக்கும் அவரால் முதலமைச்சர் ஆக முடியல. நம்பர் 5 டி ராஜேந்திரன். 2004ல லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் டிஎம்கே கூட கூட்டு சேர்ந்துட்டாரு. நம்பர் 6 நவராச நாயகன் கார்த்திக். 2009ல அகில இந்திய நாடாளு மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த கட்சியை வச்சுட்டு அவரால் எதுவுமே பெருசா பண்ண முடியல. 2014ல காங்கிரஸ் கூட ஜாயின் ஆனாரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு கட்சியை இழுத்து மூடிட்டு மனித உரிமை காக்கும் கட்சின்னு 2018ல இன்னொரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நம்பர் 7 சீமான். மே 18, 2010 அன்னைக்கு நாம் தமிழர் கட்சியும் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. ஆக்டர்ஸ் கட்சி ஆரம்பிச்சதுல ஒரு சில கட்சி மட்டும் தான் நிலைச்சு நின்று இருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு. நம்பர் 8 கமல்ஹாசன். பிப்ரவரி 21, 2018 அன்னைக்கு மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. கட்சி ஆரம்பிக்கும் போது திமுக பத்தி அந்த அளவுக்கு கல்வி ஊத்திட்டு மக்கள் நீதி மையம்ல கொஞ்சம் கூட நீதி இல்லாம இப்ப திமுக கூடயே கூட்டணி வச்சிருக்காரு. நம்பர் 9 தளபதி விஜய். பிப்ரவரி 2, 2024 அன்னைக்கு தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. 2026 சட்டமன்ற தேர்தல்ல பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இவர் மேல. எலெக்ஷன்ல எம்ஜிஆர் மாதிரி ஜெயிக்க போறாரா இல்ல சிவாஜி கணேசன் மாதிரி தோக்க போறாரான்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.